ஸோ ஐபிஎல் ஆரம்பித்த காலகட்டத்திலலாம் நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐபிஎல் ஃபைனல்னால் சிஎஸ்கேவை யாருப்பா ஜெயிக்க போகிறா, சிஎஸ்கே எப்படி பார்த்தாலும் ஃபைனல்ஸில் இருக்குன்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 சீசனாக உமன்ஸ் ப்ரீமியர் லீக், இதில் 4வது சீசனோட ஃபைனல் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த ஃபைனலில் டெல்லி கேபிட்டல்ஸ், ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இல்லாத ஃபைனல்ஸே கிடையாதுன்ற மாதிரி முத்திரையை இந்த வருஷமும் பதிச்சிட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு காமெடினா, 3 வாட்டி ஃபைனல் போயிருக்காங்க, 3 வாட்டி ஃபைனலில் தோத்துருக்காங்க. ஸோ டெல்லிக்கும் ஃபைனலுக்கும் செட்டே ஆகாது போல. ஆனால் ஃபைனலாக இருப்பாங்க, ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் மேட்சை ஜெயிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. இன்னைக்காவது ஜெயிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் இதில் ஒரு மாறுதலான ஒரு விஷயம் இருக்குது இந்த வருஷம் ஃபைனலிஸ்ட்டில். என்னன்னா, எப்பவுமே டெல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பம்லாம் பயங்கரமாக அதிரடியாக ஆரம்பித்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த உமன்ஸ் ஐபிஎல்ல டெல்லி டாமினேட் பண்ணி தான் ஃபைனலிஸ்ட்டாக டேரெக்டாக குவாலிஃபை ஆவாங்க. எப்படி ஃபஸ்ட்டு டேபிள் டாப்பில் குவாலிஃபை ஆகி உள்ளே வருவாங்க. இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, ஆரம்பம்லாம் சரி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் ஆரம்பம் சரியாக இருக்கும், ஃபினிஷிங் மோசமாக இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சீசன் ஆரம்பம்லாம் சரி கிடையாது, ஃபினிஷிங்கில் பயங்கரமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது, ஸோ கடந்த 3 சீசனாக நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசனில் நடக்குதுன்றதால இந்த சீசன் கப்பை எப்படியாவது அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை, சின்ன வேண்டுதல் இருக்குது. ஏன்னா பாவங்க, அவங்களும் ஒரு வாட்டி பரவாயில்ல, 2 வாட்டி தொடர்ந்து எல்லா வாட்டியும் ஃபைனலிஸ்ட் வந்து தோத்துட்டே இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது 4வது முறை. இந்த வாட்டியாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா, ஆல்ரெடி மும்பை 2 வாட்டி ஃபைனலிஸ்ட்டு வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, ஆர்சிபியும் ஃபைனலில் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. திரும்ப ஆர்சிபி கூட தான், ஆர்சிபி விசஸ் டெல்லி கேபிட்டல். ஆர்சிபி ஜெயிச்சா 2வது முறை, ஸோ டெல்லி ஜெயிச்சா முறை அப்படின்றது தான் இருக்குது. பார்ப்போம், ஆர்சிபிக்கு போதா இல்லை டெல்லி கேபிட்டல்ஸுக்கு போதா. உங்களுக்கு எந்த டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக டெல்லி ஜெயிக்கணும், அவங்களும் 4 வாட்டி வராங்கல்ல, அதுக்காக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.